என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்தம், மீண்டும் செழிப்படைவாய். சத்துருவின் கையில் இருக்கிற யூதா தேசத்தை கர்த்தர் விடுதலை செய்யும்போது வரும் செழிப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்காகவும் கர்த்தர் உங்கள் வாழ்வையும் செழிப்படைய செய்வார். ஏசாயா 35:1-2 வார்த்தைகள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காணும்படியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேசத்தையும் ஆண்டவர் செழிக்கச் செய்வார், ஆசீர்வதிப்பார். முதலாவது வசனம் ஏசாயா 31:1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும். இவ்வளவு நாட்கள் சத்துருவின் கரத்தில் இருந்து வறட்சியை சந்தித்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மகிழச் செய்வார். கடுவழியாயிருக்கிற பாலைவனமாயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கழிக்கச் செய்வார். புஷ்பத்தை போல செழிக்கச் செய்வார், ஆசிர்வதிப்பார். இரண்டாவது வசனம் அது என்று தொடங்குகிறது. வேதத்தில் அது ஆனபடியால், அப்படியானால், ஆகையால் என்று தொடங்குச்சுன்னா முன்பதாக இருக்கிற வசனத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு முன்பதாவது வசனத்தின் தொடர்ச்சி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், அது எது? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும் கடுவழி கழிக்கும் புஷ்பத்தை போல செழிக்கும் என்று முதல் வசனம். அது என்னவாகுமாம்? மிகுதியாய் செழிக்குமாம், பூரிக்குமாம், ஆனந்த களிப்புடன் பாடுமாம். எத்தனை பேர் வறட்சியை ஆண்டவர் மாற்றின உடனே, செழிப்பை கொடுத்த உடனே, வீடு வாசல் ஆசீர்வாதம் பிள்ளை வேலையெல்லாம் கொடுத்த உடனே ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஆண்டவரை எத்தனை பேர் தேடுறீங்க? ஆனந்த களிப்புடன் துதிக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்க வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும். லீபனோனின் மகிமை, லீபனோனின் மகிமை என்பது, லீபனோன் என்பது ஒரு செழிப்பான மலை. பாருங்களேன், லீபனோன் என்பது வெண்பனி மலை, ஒரு வெள்ளை கம்பளத்தை போர்த்தியது போல பனிமலை. அது லீபனோனின் கேதுருக்கள் மிகவும் ஃபேமஸ் ஆனது. பாருங்களேன், லீபனோனின் கேதுருவை நீதிமானின் வளர்ச்சிக்கு, நீதிமானின் மேன்மைக்கு வேதம் ஒப்பிட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியான, இந்த செழிப்பான, இந்த மகிமையான லீபனோனின் மகிமையும் உனக்கு கொடுக்கப்படும். கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் உனக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது வசனத்தில் தொடக்கம் என்ன சொல்லுகிறது? மிகுதியாய் செழித்து என்று சொல்லுகிறது. மிகுதினா அதிகமாய் செழிப்பு, வர்த்திக்கும் செழிப்பு. இதனால் நீ பூரித்து ஆனந்த களிப்போடு பாட வேண்டும். தாவீது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஒரு பாலைவனத்தின் வழியாக யூதேயா, கில்லர் டெசர்ட், மாகோன் காடுகளில் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது சங்கீதம் 63 எழுதுகிறார். தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பஞ்சு மெத்தையில் படுத்துக்கொண்டு, சொகுசா படுத்துக்கொண்டு எழுதலங்க. ஆனாலும் பாலைவனத்தில் இருந்து கொண்டு அதிகாலையில் ஆண்டவரை தேடிட தாவீது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது சொல்லிட்டாரு. வறண்ட நிலம்தான், விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம்தான். இந்த நிலத்தில் இருந்து கொண்டு எனக்கு தண்ணி வேண்டாம், ஏன் தாகத்துக்கு தண்ணி வேண்டாம், ஏன் ஆத்துமா உங்க மேலதான் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மைத்தான் வாஞ்சிக்கிறது,
நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் திருப்தியாக இருக்கிறோம்? பஞ்சுமத்தையில் வாழ்ந்து கொண்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு கொண்டு ஆண்டவரை தேடுறோமா? ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறோமா? மாம்சம் ஆண்டவரை வாஞ்சிக்கிறதா? ஆனால் தாவீது ஒரு பாலைவன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சொல்கிறாரு, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்கு. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லுகிறார். இந்த தாவீது ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லை, செழிப்படைய செய்தார், ஆசீர்வதித்தார். சத்துரு எவ்வளவு துரத்தியும் தாவீதை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்பொழுது அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் விட்டுவிட்டாரா? இல்லை, பாலைவனத்தை உருவ நடந்து அவர் சென்றடைந்த இடம் எது தெரியுமா? எங்கேதி என்னும் பாலைவனச்சோலை. நீங்களும் பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு பாலைவனச்சோலை உண்டு பிரியமானவர்களே. ஆனால் அதை அடைய வேண்டுமென்றால் தாவீதை போல அதிகாலமே ஆண்டவரை தேடினார், பாலைவனத்திலும் ஆண்டவரை தேடினார். அங்கேயும் அவர் ஆத்துமா ஆண்டவர் மேல் தாகமாயிருந்தது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை துதித்தார். நாம நன்மை கிடைச்சா ஆண்டவரை துதிப்போம், நன்மைக்கு தாமதமாயிடுச்சுன்னா ஆண்டவரை முறுமுறுத்துட்டு ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவோம். ஆனால் இடைவிடாது துதித்த தாவீதுக்கு கிடைத்தது எது தெரியுமா? பாலைவனம் அல்ல, பாலைவன சோலை, என்கேதி. அங்கேயும் அவர் சும்மா இருந்தாரா? இல்லைங்க. இவ்வளவு நாட்கள் பாலைவனத்திலே வழிநடத்தி வந்த தன் மெய்ப்பனை குறித்து 23வது சங்கீதத்தை எழுதி பாடுகிறார். நீங்களும் நானும் எப்படிங்க ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆண்டவரை இடைவிடாமல் துதிக்கிறோமா? ஆண்டவரை எந்த இடத்துலையாவது முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவரை தேடாமல் இருக்கிறீங்களா? இந்த நாளில் சிந்தித்து பாருங்க. தாவீதை போல இடைவிடாமல் நீங்கள் துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, பாலைவன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஆண்டவரை தேடுகிறவர்களா இருந்தா, இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களை பாலைவன சோலைக்கு கொண்டு வர போறாருங்க. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது லீபனோனின் மகிமை என்று சொல்லுகிறது. லீபனோனின் மகிமையை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுபோல லீபனோனின் மகிமை என்பது ஒரு செழிப்பான மகிமை. வெண்பனி மலை எப்படி மகிமையாயிருக்கிறதோ அதே போல தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்மேல் சாரோன் என்பது கர்மேல் மலையில் வைத்துதான் எலியாவின் தேவன் எலியாவின் தலையை அலங்கரித்தார். காரணம் என்ன? வைராக்கியமாய் ஒற்றை ஒருவனாய் ஆண்டவருக்காக நின்ற எலியாவை கர்மேலில் வைத்துதான் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆகாபுக்கு பயந்து கொண்டிருந்த எலியா ஆகாபுக்கு முன்னாடி ஒரு குதிரை போவது போல அறையை கட்டிக்கொண்டு ஓடியதற்கு என்ன காரணம் தெரியுமா? முகம் முழங்கால படுகிற அளவுக்கு ஜெபித்து மழைய வர வைக்கிறாருங்க. இப்போ ஆகாபுக்கு முன்னாடி கம்பீரமா தலை நிமிர்ந்து குதிரையில் போகிறது மாதிரி அறையை கட்டிக்கொண்டு சத்ருவுக்கு முன்னாடி போறாரு. இந்த எலியாவின் 2 வெற்றியின் ரகசியம், ஒன்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பது சத்துருக்களுக்கு முன்பதாக சவால் விட்டு கொண்டு ஒற்றை ஒருவனாய் நின்றபோது ஆண்டவர் கர்மேலிலே வைத்து எலியாவின் தலையை அலங்கரித்தார். அது மட்டுமல்ல, ஆகாபுக்கு முன்னாடி எலியாவின் தலையை தேவன் அலங்கரித்தார். உங்கள் தலையையும் தேவன் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம் போல அலங்கரிப்பார். சாரோன் என்பது சாரோனின் ரோஜாவாகிய ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அலங்காரம் உங்களை தேவன் அலங்கரித்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களை மீண்டும் செழிப்படைய செய்து சத்துருவின் கரத்திலிருந்து சத்துரு பறித்து கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி உங்கள் கையில் கொடுத்து மீண்டும் செழிப்படைய செய்வார். காட் பிளஸ் யூ. ஜெப தேவைகளுக்கு 7339029114. தினமும் சிப்பிக்குள் முத்தை பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.